ஆலமரத்து அம்மன் கோவிலில் நடக்கும் ஆச்சரிய காட்சிகள். மர்மம். கன்னியாகுமரி மாவட்டம் மயிலாடியில் ஆலமரத்து அம்மன் என்கிற பெயரில் ஒரு கோவில் காண கிடைக்கிறது. சாலையை ஒட்டி காண கிடைக்கும் இந்த கோவில் மற்றும் ஆலமரத்தில் தொங்கவிடப்பட்டிருக்கும் துணி முடிச்சுகள் போன்றவை வித்தியாசமாக தென்பட்ட நிலையில் இந்த கோவிலை பராமரித்து வரும் ஒரு தம்பதி அருகில் வசித்து வருவது பற்றி அறிந்து அங்கே சென்றோம். காமராஜ் நகர் புது காலனி என்கிற தெருவில் வசிக்கும் திருமதி ஷியாமளாவும் அவரது கணவரும் ஆன்மீக பணியில் ஈடுபட்டு வருவதாக சொல்லப்பட்டது. ஷியாமளாவின் வீட்டிற்கு முன்பாக வெளியூர்களிலிருந்து வந்த பலரும் காத்திருந்தார்கள். எனக்கு இந்த கோயிலை ஒருத்தங்க மூலியமாக தான் நான் கேட்டு அறிமுகப்பட்டு வந்தேன். எனக்கு இடம் வாங்காமல் இருந்துச்சு, ரொம்ப கஷ்டத்தில் இருந்தோம். எனக்கு இடம் வாங்கணும், வீடு கட்டணும்னு ஆசை இருந்துச்சு. இப்போ அம்மாட்ட குறி கேட்டு என்னால் முடியுமா, சாதிக்க முடியுமா நான் யோசிச்சு வந்தேன். அம்மா சொன்னாங்க, நீங்கள் இந்த டேட்டில் வாங்குவீங்க, உங்களுக்கு இடம் வாங்க முடியும். நாங்கள் வாங்கிட்டேன். அவங்க சொன்ன மாதிரியே தண்ணியில் பார்த்து எனக்கு சொன்னாங்க, அது நடந்திருக்கு. இப்போ இடம் வாங்கி வீடு கட்டுறது என்னைக்கு கட்டலான்னு கேட்டு அவங்கள்ட்ட நாங்கள் வந்திருக்கோம். அது குறி பார்த்து அவங்க சொன்னது இது வரைக்கும் எனக்கு கரெக்டாக நடந்திருக்கு. எங்கள் குடும்பத்தில் இல்லை, எங்கள் ஊரில் எங்கள் அக்கா தங்கச்சி எல்லாருக்குமே நான் கேட்டு அவங்க சொல்லி எனக்கு கரெக்டாக நடந்திருக்கு. வீட்டுக்கு உள்பகுதியில் ஏராளமான கடவுள் படங்கள் மற்றும் சிலைகளை வைத்து வழிபாடு நடத்தி வரும் திருமதி ஷியாமளா தன்னை நாடி வருபவர்களுக்கு ஜாதகம் பார்க்கிறார். வீடு குடிபோவது உள்ளிட்ட பல செயல்களுக்கு இவரிடம் வந்துதான் நல்ல நேரம் குறிக்கிறார்கள். சனிக்கிழமை வேண்டாம், அப்போது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் சூரிய உதயம் நேரத்தை கணக்கு பண்ணுங்க. அப்போ அதிகாலையில் சூரிய உதயத்தில் வளர்பிறையில் நம்ம தொடங்கிட்டோமானா அப்போ நிறைவாக நடந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே என்ன தேய்பிறை நாட்கள் வருது. அப்போ அதை தொடர்ந்து மறுபடி அப்போ இப்போ உங்களுக்கு புது வீடு கட்டிக்கலாம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வேலை முடிகிறது இன்னொரு சுப நாட்களில் முடிச்சுக்கலாம். குறி கேட்டால் எல்லா குறியும் அவங்க சொல்கிற குறி வந்து நல்லாயிருக்கும், சொன்னது போல் இருக்கும். அதனால் குறி கேட்டால் ஒரு நம்பிக்கை, கேட்டால் நல்லாயிருக்கும், அது நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் வந்தேன். ஆனால் எனக்கு நடந்திருக்கு. ஒவ்வொரு குறி கேட்குறப்போ அந்த குறி வந்து எனக்கு நடந்திருக்கிறதுனால மறுபடியும் சரி கேட்போம், இன்னொரு என் குழந்தைங்களுக்காக கேட்போன்ட்டு வந்திருக்கேன். அதில் வந்து தண்ணியில் போடுறதுல வந்து அவங்க தண்ணியில் பார்த்து சொன்னாங்க. அப்போ என் குழந்தைங்க வந்து என் பையனுக்கு வந்து கொஞ்சம் படிப்பு அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அப்போ அதை பற்றி அவங்ககிட்ட கேட்கும்போது அவங்க சொன்னாங்க அவங்க படிப்பாங்க, அந்த ஒரு ஸ்டேஜ் அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு கண்டம் கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது மாதிரி தான் அவங்க சொன்னது போல் எனக்கு பையனுக்கு மூத்த பையனுக்கு இருந்துச்சு. ஒரு சின்ன தத்து ஒரு வண்டியில் லைட்டாக படுற மாதிரி இருந்துச்சு. அது அவங்க சொன்னது போல் ஒரு தத்து கழிஞ்சு வந்தது போல் என் பையன் வந்தான். அவங்களோட இதே வந்து அதான் முக்கியமான விஷயமே அங்கே தண்ணியில் பிரசங்கம் பார்த்து சொல்கிறது தான். ஒவ்வொரு விஷயங்கள், அதாவது என்னோடய குடும்பத்தில் இந்த 5 தலைமுறை 6 தலைமுறைக்கு முன்னாடி உள்ள விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. தெய்வங்கள், என் கூட இருக்கிற தெய்வங்கள், கன்னி தெய்வங்கள், இவங்கெல்லாம் உங்களுக்கு துணையாக இருக்காங்க. எல்லாம் ஒவ்வொரு விஷயங்களும் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. அவங்கள நம்பி வந்து பார்த்து ஒவ்வொரு விஷயமும் நம்மளுக்கு முக்கியமாக என்ன தேவை அதை கேட்டு அவங்ககிட்ட வந்து பார்த்தோன்னா அவங்க அருமையாக எல்லா விஷயமும் சொல்லித்தராங்க. எனக்கு வந்து மார்பக புற்றுநோய் இருந்து இந்த சாமி வந்து 9 நாள் மருந்து தந்து எனக்கு ஆஸ்பத்திரியெல்லாம் போன பிறகு முடியாதுன்னு சொன்னாங்க. எனக்கு 9 நாள் மருந்து தந்து இந்த சாமி வந்து நல்ல தீர்த்து தந்தாங்க. என் வீட்டுக்காரர் வேலை செய்து தரமாட்டார். அப்போ ஒரு நாள் வந்து தண்ணியில் ஜாதகம் பார்க்கச்சில்ல என்ன உனக்கு தருவாமான்னு சொன்னாங்க. அதை மாதிரி அவர் நல்லா குடிப்பார். குடியெல்லாம் நிறுத்தி எனக்கு வேலைக்கு போய் கை நிறைய காசு தந்தார்.